ரொம்ப முக்கியமான விஷயங்கள் கொஞ்சம் சொல்ல வந்திருக்கேன். அவதானிச்சுட்டு கேளுங்க. ஒன்று 2022 40,000 பெண்கள் பெண்கள் 40,000 பெண்கள் விபச்சாரத்தில் ஆன்லைன் விபச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி 2000 கணக்கு டெய்லி மிரர் 4ஆம் தேதி ஜனவரி 2025 சொல்கிறாங்க. இன்னைக்கு வந்திருக்கு ரோஹிங்கியா ரெஃப்யூஜிஸ் பற்றியும் கொஞ்சம் பேசுவேன். நான் 1,00,000 ரெஃப்யூஜிஸ் சில நாட்களில் இலங்கைக்கு வரலாம் என்று சொல்லி பப்ளிக் செக்யூரிட்டி மினிஸ்டர் ஆனந்த விஜயபால சொல்கிறாருன்னு சொல்லி, இது நான் சொல்கிற விஷயங்கள்ல ஒன்று இருக்கு. இன்னொன்று இருக்கு, சுனில் ஹந்துனெட்டி அவர் சொல்கிறாரு 4 மாதம் அந்த 49 நாள் 50 நாள் தான் அரசாங்கம் வந்து இருக்கு, எல்லாமே ஒரே மிக்கா செய்ய இயலாது. ஓகே அது பிலீவ் பண்ணுறோம் நாங்கள், அது சொல்லணுமே. ஆனால் அவங்க ஆப்போசிஷனில் இருக்கும் பொழுது சொல்கிறது எப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் யாவம் காட்டுறேன். இந்த மற்ற விஷயங்கள் ரெண்டுக்கும் வாரேன்னா, சுனில் ஹந்துனெட்டி பிரதி அமைச்சரோ யாராக இருந்தாலும் ஜேவிபிக்காரர் ஒருத்தர். என்பிபி என்றதுக்கு ஜேவிபி தான் அரசாங்கம் செய்து, என்பிபி என்றது பொம்மைகள், அவ்வளோதான். இது இப்போ புரிஞ்சு கொண்டிருப்பீங்களே, நானமார்கள், தம்பிமார்கள், தாத்தாமார்கள், மைனிமார்கள். அனுர அங்கிள்க்கு நல்லா கொடுக்கணும், அனுர அங்கிள் கொடுக்கணும். ஒரு முஸ்லீம் பெண் குழந்தை, ஒரு மகள் அப்படி பேசினா ஒரு வீடியோ ஒன்று பயங்கரமாக ஆச்சு. எங்களோட நானமார்கள் தம்பிமார்கள்லாம் நல்லா சுட வடை மாதிரி எல்லா இடத்துக்கும் அனுப்பினாங்க. அதோட அமெரிக்கா, கனடா அங்கே இங்கே இருந்து வந்து இங்கே ஒன்று வக்காலத்து வாங்கி போன டாக்டர்மார்கள் இருந்தாங்க. எது இருந்தாலும் பரவாயில்ல, தான் உண்மை. வேற துபாய், சவுதி, கத்தார், ஒமான், பஹ்ரைன், வளைகுடா நாடுகளில் இருக்கிற ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிற மறந்துட்டேன், ஜெர்மன், அங்கே இங்கெல்லாம் ஐரோப்பிய நாடுகள், ஸ்வீடன், அங்கேயும் சில ஃபில் இந்த பிளாங்க் சொல் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அது அக்கறை இல்லை, டொலர்லேயே தான் உழைக்கிறாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு அது இல்லாட்டி டோலாவது கிடைக்கும். இங்கே டோலக்கையுமா எங்களுக்கு எல்லாம் அடிக்கிறாங்க. அதாச்சும் எங்களோட பொதுமக்களை பற்றி நான் பேசுவேன். ஸோ சுனில் ஹந்துனெட்டி சொன்னது ஒரு காலத்தில் நான் நினைக்கிற ஒரு மீடியாவில் பார்த்துருந்தேன், ட்ரிங்கோமலி டிஸ்ட்ரிக்டை வச்சே எங்களோட நாடை வளர்ச்சியான ஒரு நாடை செய்யலாம்னு சொல்லி நானும் யோசிச்சு என்னப்பா சொல்கிறாருன்னு சொல்லி, தலை சரியில்லையா அந்த மனுஷனுக்குன்னு சொல்லி அந்த டைமில் என்ன ஃப்ரெண்ட் ஒன்று கால் பண்ணி சொன்னார். நான் சொல்லல, அப்படி அவர் சொன்னார். இன்னும் அதுநெட்டிக்கு என்ன அதுவும் கூறுமாய் நினைக்கிறாரான்னு சொல்லி அவர் சொன்னார். என் ஃப்ரெண்டுகள் அடிக்கடி கால் பண்ணுவாங்களே வெளிநாட்டில், அதுவும் இதே வெளிநாட்டு ஆட்கள் தான் மாறிட்டு கடைசியில் அல்வா கொடுத்தாங்க. கோட்டாபே ராஜபக்சேக்கும் வெளிநாட்டு ஆட்கள் தான் போட்டு வாரேன். நாங்கள் 146 49 ஆசனங்கள் வந்துச்சு, 159 ஆசனங்கள், பெரிய வித்தியாசம் இல்லை. அவரையும் 2 வருஷத்தில் அனுப்பினாங்க மக்கள் வீட்டுக்கு. இது அரசாங்கம். ஒரு முன்னாள் அமைச்சர் ஒன்று சொல்லியிருந்தாரு, ஒரு முஸ்லீம் அடுத்த 20-30 ஆண்டுகளுக்கு பொதுஜன பெருமை தான் ஆள போகுதான், அது சுட்டி நீங்கள் அதில் இருங்கன்னு சொல்லி அது சொல்லிட்டு 2 வருஷத்தில் வீட்டுக்கு போன அந்த கதையெல்லாம் அப்புறமா பேசும். அப்புறமா புது ஜனாதிபதியோட அவரும் அமைச்சராக இருந்து எல்லாமே நல்லா அலுவலா ஜல்வா எல்லாம் பண்ணிட்டு மாஷா அல்லாஹ் அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. ஓகே, ஸோ திரிகோணமலை டிஸ்ட்ரிக்டை மட்டும் வச்சுட்டு எங்களுக்கு வந்து நாடை வளர்ச்சியான ஒரு நாடு ஆக்கலாமேன்னு சொல்லி சுனில் ஹந்துனெட்டி இப்போ உள்ள அமைச்சர், பிரதி அமைச்சர் சொல்லியிருந்தார். எப்படின்னு சொன்னால், இல்மனைட் இருக்கு புல்முடை நிதி, அங்கே டூரிசம் இருக்கு, மற்ற என்னமோ சொன்னார் ஹாபர் இருக்கு, எஸ், அதோட தெல் டேங்கி இருக்கு. இப்போ அது இந்தியாவுக்கு கொடுத்துட்டோமே கூட, மற்ற இப்போ ஒன்றும் பேசலாதே. இந்தியாவுக்கு கொடுத்த மாதிரி அந்த அமுல் 28,000 ஏக்கரோ 24,000 ஏக்கரோ என்னமோ கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி அன்ரகுமார ஜனாதிபதி அவன் ரொம்ப கத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஸ்டேஜில், அவங்களோட ஜேவிபியோட மீட்டிங்கில், சாரி என்பிபி ஜேவிபி ஜாயிண்ட் வெஞ்சர் மீட்டிங். நான் அரசாங்கத்துக்கு ஏசுறது இல்லை, இது தயவு செய்து எடுக்குவான புல்லு புண்ணாக்கு தின்ற மக்கள் இல்லைன்னு நம்புகிறேன். 93-94% லிட்ரஸி ரேட், அதாச்சும் படிப்பறிவு இருக்கிற ஒரு நாடு உள்ள மக்களோட பேசுகிறேன். நான் தமிழ் பேசும் மக்கள், சிங்கள ஆட்களுக்கு நான் வேறு ஒரு வீடியோ இன்ஷா அல்லாஹ் போடுறேன். அப்போ அப்படி பேசினவங்க இப்போ இந்தியா போயிட்டு வந்து பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் பிறகு அந்த அமுலுக்கு கொடுக்குறாங்களா ஜம்முலுக்கு கொடுக்குறாங்களா எல்லாம் கப்பு சுப்பு, அவ்வளோதான். அதுக்கு பிற்பாடு பஸ் எரிச்சாங்கன்னு சொல்லி ஒரு கதை ஒன்று 87 ஹிஸ்ட்ரி இருந்தால் பாருங்கள். இந்த 2000 வருஷத்துக்கு பிறகு பிறந்த இளைஞர்கள் நாடை மாற்றணும், நாங்கள் தான் எதிர்காலம், ஓப்பா நீங்கள் தான் எதிர்காலம். உண்மைக்குமே சொல்கிறேன், ரொம்ப தாழ்மையோடு சொல்கிறேன். அதில் ஒரு
ராங் கமெண்ட்ஸ் இம்மீடியட் பிளாக், ஒரு சான்ஸும் இல்லை. அதை சுட்டி யோசிங்க. நான் பேசும்போது சில ஆட்கள் இருக்கிறாங்க, கமெண்ட் போடுவாங்க சும்மா டைம் பாஸுக்கு. அவங்க நல்லா பிஸ்னஸில் செட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நான் பிச்சைக்கார மக்கள் இருக்கிற சுட்டி அந்த பிச்சைக்கார வாழ்க்கை ஊத்த வாழ்க்கை அவனும் அதுக்கு தான் லாய்க்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் இல்லை, ஷிராஜ் யூனுஸ் இல்லை, மக்களுக்காக குரல் கொடுத்தவன். சரி, அப்போ உங்களுக்கு ஓட்டு கிடைக்கல, எனக்கு ஒரு பிரச்சனை. கொடுத்தவங்க அல்ஹம்துலில்லாஹ் இருந்தாங்க. ஏன் சில ஆட்கள் அலையோட போகல, சுனாமி ஒன்று இது. இவங்களுக்கு கொடுத்தோம் சரியில்லை, இவங்களுக்கு கொடுத்தோம் சரியில்லை. மிஞ்சி போயிருக்கிற நேர்மையான அவுலியாக்கள் இருக்கிற ஜேவிபி என்பிபி அவுலியாக்கள், அந்த அவுலியாக்களுக்கு கொடுத்து பார்ப்போம்னு சொல்லி இருக்குது விஷயம் என்று கொடுத்தாங்க. பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. 2015 பருப்பு திண்டிங்க, 2020 பெரும்பான்மையோட பருப்பு திண்டோம் நாங்கள் எல்லாம். அதுக்கு பிறகு இப்போ நீங்களோட வேறையா திண்டு இருக்கிறீங்க. அதை சுட்டி இந்த பிரச்சனைகள் இல்லை. இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் நேர்மை உள்ள முஸ்லீம்கள் இருக்கிறாங்க என்பிபியில். என்பிபிக்கு ஓட்டு செஞ்சு அதிகாரத்தில் இருக்கிறவங்க. என்ன மனசு சொல்லுது, இன்ஷா அல்லாஹ் அவங்க வெளியே வருவாங்க கூடிய சீக்கிரமா. 2 மாசமோ 4 மாசமோ 6 மாசமோ 1 வருஷமோ 2 வருஷத்துக்குள்ள பெரிய பொசிஷன்ல இருக்கிற சில முஸ்லீம்கள் வெளியே வருவாங்கன்னு என்ன மனசு சொல்லுது. இன்ஷா அல்லாஹ் என் பொய்யோட இருக்க மாட்டாங்க. அவங்க பொய்க்காரனோட பொய் சொல்றவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நேர்மையா இருப்பாங்க, இவங்க கல்லனை பிடிப்பாங்கன்னு சொல்லி நம்பி ஓட் போட்டு அவங்களுக்காக காசு பணம், அவங்களுக்காக தன்னுடைய முயற்சிகள் வேர்வையெல்லாம் சிந்தினவங்க இருக்கிறாங்க. நேர்மை உள்ள முஸ்லீம்கள் அப்படி சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி ஆட்கள் இப்ப தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒன்றுமே செய்யலாது. என் பொய்யோட தான் ஆரம்பிச்சாங்க. பொய் கூட சீக்கிரம் தாக்கி நிற்காது. பொய் பொத்தலன்னு சொல்லுவாங்க எங்கட பாஷையில இருந்து, சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவோம். ஆனால் பெரிய பெரிய பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பாஸ்போர்ட் போலின்னு இல்லாமல் போச்சுன்னு சொல்லி பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் முடிஞ்சப்பறம் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்தோம். விஜய் தேராது 7 லட்சம் வாக்குகள் கம்பா டிஸ்ட்ரிக்டில் கிடைச்சாங்க. 7,16,000 ரெக்கார்டு வச்ச ஆட்கள். மற்ற எல்லாம் பொய்யில் ரெக்கார்டு வச்சுக்கிறாங்களோ அல்லாஹு ஆலம். ஸோ அவங்களுக்கு ஏசுறது இல்லை, அவங்களுக்கு எதிர்ப்பு இல்லை. என்ன சப்போர்ட், நாடு முன்னேறணும் என்று, அவ்வளோதான். எந்த பெரிய கல்லனா எந்த பெரிய கும்பனா இருந்தால் அவங்கள வெளியே அனுப்பணும், யாராக இருந்தாலும். இல்லை இவங்க கல்லனை பிடிப்பாங்க. இந்த விஜய் தேராண்ட சப்ஜெக்ட் முடிச்சு அதுக்கு வார அப்போ அவர் சொன்னார், தீந்த கூட முடியலை, நாங்கள் இந்த தீந்த எலெக்ஷனுக்கு போட்ட தீந்த கூட முடியலை, பாஸ்போர்ட் பிரச்சனை முடிஞ்சேன்னு சொல்லி இன்னைக்கு சொல்கிறாரு. இன்னைக்கு 9ஆம் தேதி ஜனவரி, நான் நினைக்கிறேன்ல இதுக்கு வீடியோ ஒன்றில் 6ஆம் தேதி ஜனவரியோ நம்ம கிட்டத்தில் சொல்லியிருக்காரு, பாஸ்போர்ட் பிரச்சனை இருக்குது, இன்னும் பல மாதங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்டதே பெரிய விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வாக்கு போட்டவங்களுக்கு ஆப்பு, சரியா? ஸ்பெஷலி களிமா சொன்ன மக்களுக்கு நீங்களோட எல்லாம் நினைச்சிங்க உங்களுக்கும் அவுலியாக்களுடைய பசாரத்து வருமாய், உங்களுக்கு எல்லாம் இவங்க அவுலியாக்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு அரசியல்வாதியும் அவுலியா இல்லை. ஆனால் நேர்மையாக இருக்கிற ஆட்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்க. கல்ல பண்ணணும், பிஸ்னஸில் மற்ற விஷயங்கள் பண்ணணும், வேறையான இல்லீகல் மற்ற வழியாக காசு உழைக்கணும், ஏதோ விடுங்க. இப்போ இந்த அந்துன் நெட்டி சொன்ன கதையை நான் சொல்கிறேன் மறக்கா. இந்த அந்துன் நெட்டி பிரதி அமைச்சரோ சுனில் அந்துன் நெட்டி மந்திரி ஜேவிபி காரர், அவர் சொல்கிறாரு, இந்த ட்ரிங்கோமலி டிஸ்ட்ரிக்டை மட்டும் வச்சுட்டு இப்போ கிட்டரில் தானே வந்திருக்காங்க, ஒன்றும் செய்யலாம். ஆனால் கல்லனை பிடிக்க டைம் கேட்டிருந்தாங்களா? இல்லை, உடனே கல்லனை பிடிப்போம். இப்போ இப்படி தானே மஹிந்த ராஜபக்சேக்கு ஏசினாங்க இவர் கல்லன், அவர் மகன் கல்லன், பிடிங்க எல்லாத்தையும் பிடிங்க. உகாண்டாவில் காசு இருக்குன்னு சொன்ன அந்த கிட்டாச்சியா யாரோ பேர் உண்டு, அந்த கொட்டாச்சியை பற்றியும் பெரிய ஒரு ஸ்கேண்டல் ஒன்று வெளியே வந்திருக்குன்னு சொல்லி அவங்க கேஸ் போட்டு என்னென்னமோ நடந்துச்சு. அது மீடியாவில் நீங்கள் பார்த்துருவீங்க. டெமோக்ரஸி ரைட் ஒன்று இருக்கான் பொய் சொல்கிறதுக்கு, அதாச்சும் பொய் சொல்கிறது இவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. பிரஜாதந்திரவாதி ஐத்தியாக். ஸோ அந்த ஃபேஸ்புக்கிலலாம் வந்திருக்கு. அப்போ இவங்க உறுதிப்படுத்துகிறாங்க பொய் சொல்லலாம், புரிஞ்சிக்கிட்டு பொய் சொல்லலாம்னு சொல்லி இவங்க ஓப்பனாக சொல்லி மக்களே பொய்க்காரன் ஆக்குறாங்க. ஷிராஜ் யூனுஸ் சொல்லாது இல்லை, உண்மையை தான் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அதோட இந்த மாதிரி வேலைகள் நடக்கும்போது நேர்மையான இருக்கிற முஸ்லீம்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த எந்த கல்ல இருந்தால், இப்போ நான் கோட்டாபே அரசாங்கம், நான் வேலை செஞ்சது மஹிந்த ராஜபக்சே, அவர் சொல்லித்தான் கோட்டாபேக்கு இது அடிக்கடி சொல்கிறேன். எனக்கு எல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் கோட்டாபே இருந்தீங்க, மஹிந்த ராஜபக்சேவோட எஸ் சம்பளம் எடுக்கல,
டீசல் பெட்ரோல் இருக்கல, சொந்த காசில் அரசியல் செஞ்சேன். இதே சொல்லுவேன், சாகர வர காட்டி சொல்லுவேனே, நான் எடுத்தே இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். சரி, அப்போ அனுரகுமார திசாநாயக்கா சந்திரிகாவோட வேலை செஞ்சிருக்காரு 94 அங்கே. அதோட ரணில் விக்ரமசிங்கோட வேலை செஞ்சிருக்காரு. அப்போ அவங்க கள்ளன் இருந்தால் பிடிக்க வேண்டியது தானே, ஏன் பிடிக்கிறார் இல்லை? 2015 ஊழல் கமிட்டியில் ஹெட்டாக இருந்தார் அனுரகுமார் திசாநாயக்கா, ஏன் பிடிக்கல? லசந்த விக்ரமதுங்க காத்தனே நேற்று 16 வருஷம் ஆகுது, பிடிச்சாங்களா? இப்போ என்னமோ ஃபைல் திறந்து இருக்கிறாங்களா? அப்போ மற்ற ஒரு ஒரு ரக பிளேயர் கேஸ் ஒன்று இருக்குது, மற்றவரத கேஸ் இருக்குது, சீனி மது வஞ்சாவை இருக்குது, மெடிசின் இருக்குது, மற்ற துவல் இருக்குது, ஊழல்கள் இருக்குது, இம்போர்ட் இருக்குது. அரசு இம்போர்ட்டை சொன்னாங்க, பெட்ரோலில் கமிஷன், டீசலில் கமிஷன் அடிக்கிறேன்னு சொன்னாங்க, எலக்ட்ரிசிட்டி 33% குறைக்கிறேன்னு சொன்ன பொய்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க. நான் இல்லை, ஏன்னா வேலை தெளிவு கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி ஆட்களோட நான் இப்போ கூட சொல்கிறேன், இன்ஷா அல்லாஹ் நேர்மையுள்ள முஸ்லீம் ஆட்கள் வெளியே வருவாங்க. சில ஆட்கள் வெக்கத்தோடு இருக்கிறாங்க. அந்த அனுர் அங்கிளுக்கு சொன்ன மகளுக்கு நான் சொல்கிறேன், இந்த மெசேஜ் அவங்க இருந்தால் அந்த வீடியோக்கு அனுப்புங்க. மகள் வாப்பா சொன்னது நல்லம், நீங்கள் நல்லா வாழணும், நீங்கள் தான் எதிர்காலம். ஸோ இதுகளெல்லாம் பார்க்கணும். இந்த 40,000 பெண்கள் விபச்சாரத்துக்கு போயிட்டாங்க 2022 ஆன்லைனில். கோவிடுக்கு போகிறோம், 2025 ஸ்டார்ட் ஆகிச்சு. அதுக்கப்புறம் எங்களோட நாடு இப்படி மேலைக்கு போகல, இப்படி வந்திருக்கு. எத்தனை பெண்கள் வேற போயிருப்பாங்க. ஆன்லைனில் சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஃபேமிலி கல்யாணம் முடித்த ஃபேமிலியோட பிள்ளைகளோட வாழ்கிற பெண்கள், இல்லாட்டி வேற தொழில் செய்ய தனியாக இருக்கிற பெண்கள் அப்படி போகக்கூடாது. அப்படி அது தப்பு அப்படி நான் சொல்கிறேன். இந்த தன்னுடைய உடம்பு விற்கிற அளவுக்கு நாங்கள் கீழே போயிட்டோம். ஏன் சர்வைவல் கஷ்டமாக இருக்கு. இப்போ இந்த 1 லட்சம் பேர் வரப்போகிறாங்கன்னு சொல்லி இந்த எங்கட மினிஸ்டர், பப்ளிக் செக்யூரிட்டி மினிஸ்டர் ஆனந்த விஜயபால சொல்கிறாரு. அது சுற்றி இந்த 100 சொச்சம் இருக்க ரோஹிங்கா ஆட்களை அனுப்பணுமா? தலை சரியில்லையா சில ஆட்களுக்கு, அவருக்கு இல்லை சில ஆட்களுக்கு. எப்படின்னு சொன்னால், கிறிஸ்மஸ் ஐலாண்ட் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற எங்கட ஆட்களை முதல்ல அனுப்பிங்க. ஈவன் ஜேவிபி ஆட்கள், ஓடி போன ஆட்கள் வெளிநாட்டிலேருந்து இங்கே சல்லி அனுப்புகிறாங்க. அவங்களையும் வாங்கப்பான்னு கூப்பிடுங்க. அவங்களும் அகதியாக தானே இருக்கிறாங்க ரொம்ப பேர், ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸோட. ஏன் இவங்களை ரோஹிங்கா மட்டும் அனுப்புகிறாங்க? அவங்க முஸ்லீம்கள் சுட்டியா? அது ஒரு கேள்வி. யூஎன்ஆல மற்ற இடங்களில், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், அந்த ஏரியாவுக்களில், மற்ற நாடுகளில், முஸ்லீம் அல்லாத நாடுகளில் இங்கே வந்து இங்கே யுஎன்ஹெச்சிஆருடைய சம்மந்தமாகி அவங்கள வேலை நாட்டுக்கு அனுப்புகிற காட்டி இங்கே இருந்திருக்கிறாங்க ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸோட. அரசாங்கத்துக்கு ஒரு பாரம் இல்லை, அரசாங்கம் காசு கொடுக்குறது இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அப்படி யூஎன்ஆல அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணுறாங்க, மற்றது அவங்க சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு அவங்க பொழிச்சிக்கிட்டு போகிறாங்க. என்ன மகன்ட ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று இருந்தார், அவங்க சீரியன்ஸ், அவங்க இப்போ கனடாவில் இருக்கிறாங்க. ஸோ இதனால் கொஞ்சம் எனக்கு அதை பற்றி தெரியும். அரசாங்கம் 100 பேர் 100 சொச்சம் பேரை எங்கே அனுப்புவீங்க நீங்கள்? 3 லட்சம் பேர் பங்களாதேஷில் இருக்கிறாங்க, அவங்கள எரிச்சிருக்கிறாங்க. மியன்மாரில் எரிச்சிருக்கிறாங்க, அவங்க அனுப்ப சொல்கிறீங்களா? அப்படின்னா எங்கடா அகதிகள் எல்லாத்தையும் மறுக்க அனுப்பிங்க. செய்யலாதே இந்த மாதிரி கொக்கன் என்ன சொல்ல. ஸோ போய் இதுதான் இருக்குது பிரச்சனை. இந்த வாகனங்கள் இம்போர்ட் பண்ண கொடுக்குறேன்னா எனக்கு வந்திருக்க தகவலை படி 1000 சிசி உள்ள வாகனம் தான் வரும் நான் நினைக்கிறேன். எனக்கு வந்திருக்க தகவல் படி ஒரு வாகன கம்பெனியோட கொஞ்சம் பேசினேன் நான். அதோட பெரிய பெரிய வாகனங்கள் எலக்ட்ரிக் 2 கோடி 3 கோடி அது 3 வீலே அஃபோர்ட் பண்ண இல்லாத மக்கள் வாகனம் அஃபோர்ட் பண்ணுவாங்களா? பிஸ்னஸ்கள் குறைஞ்சிருக்கிற டைம் எல்லாருக்கும் பாதிப்பு, எங்களுக்கும் பாதிப்பாக தான் இருக்குது. அல்லாஹ் காப்பாற்றணும், நல்லா லேசாக்கணும் என்கிற பிரச்சனைகளை, எல்லாத்த பிரச்சனைகளை. இந்த மாதிரி அந்த தன்னுடைய தன்மானத்தை கஷ்டப்பட்டாது வித்துட்டு பொழைச்சி கொடுக்குற நிலைமையில வந்திருக்கிறாங்க. இவங்க கல்லணை பிடிப்பாங்களா? முதல்ல கல்லணை பிடிக்கிறதுக்கு வந்து புதுசாக வந்த அரசாங்கம் இல்லை, 100 நாள் மேலாவிடுச்சு ஜனாதிபதிக்கு இருக்கிற நிறைவேற்ற அதிகாரம் உள்ள ஜனாதிபதி. அப்போ கல்லணை பற்றி ஒரு பேச்சு பேசியிருக்காரா? யார்ட முள்ளு திண்டிருப்பாங்களோ, யார் இவர் தின்னேன்னு சொல்லல, நன்றி உள்ள ஆள்கள் தான் இருப்பாங்க. பெரிய கல்லணை யாரும் பிடிக்க மாட்டாங்க, பெரிய கல்லணை யாரும் பிடிக்க மாட்டாங்க. முஸ்லீம்கள் இலங்கையில் முஸ்லீம்கள் மறுக்கா கருத்தையில் ஏறி இருக்கிறீங்க. நீங்கள் தமிழ் பேசும் மக்கள் ஓட் பண்ணியிருந்தாங்கன்னா என்பிபிக்கு, அவங்களும் கருத்தையில், சிங்கள சகோதரர்கள் தான் கருத்தையில் பெருசாக ஏறி இருக்கிறாங்க. ஆனால் கோட்டாபய ராஜபக்சேக்கு ஓட் பண்ணவங்க தான், அதுக்கு நல்லாட்சிக்கு ஓட் பண்ணவங்க தான் இவருக்கும் ஓட் பண்ணியிருக்கிறாங்க. அதை சுட்டி பொய்க்கு ஆயுஷம் குறைவுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ்
மீண்டும் இன்னொரு உண்மையோட சந்திக்கும் வரை ஷிராஸ் யூனுஸ். கவலையா இருக்கு. அல்லாஹ் காப்பாத்து. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.